अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் என்னோட தண்டவாத் பிரணாம். இன்னொரு முறை நம்ம 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்துட்டு வரோம். 25வது ஸ்லோகத்துல இருந்து இன்னைக்கு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு எத்தனை ஸ்லோகம் கவர் பண்ணலாம்னா 25ல இருந்து 29 வரைக்கும் நம்ம கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுல கர்ம யோகிகள் எப்படி அந்த வேலையில அவங்க செய்யற கடமை மேல பற்று இருக்கிறவங்க எப்படி என்ன பண்ணணும், அவங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ணணும், அட்வைஸ் பண்ணணும், அதே மாதிரி அவங்க இன்னும் அந்த அஜ்ஞானத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கறது கிருஷ்ணர் எடுத்துட்டு போவார் அப்படியே ஸ்லோகம் பை ஸ்லோகமா. ஸோ நம்ம 25ல இருந்து 29 வரைக்கும் இன்னைக்கு கவர் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். 25வது ஸ்லோகம். சக்தாக கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ச ததா சக்தஷ் சிகீர்ஷூர்லோக சங்கிரஹம். ஒரு முறை நான் படிச்சிடுறேன். சக்தாக கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ச ததா சக்தஷ் சிகீர்ஷூர்லோக சங்கிரஹம். படிக்கிறீங்களா மாதாஜி யாராவது? படிங்க. பட்டதை கொண்டுள்ள அடைவட்டாலும் தனது கடமையை சாராத பாடலை அறிஞரும் கடமையை சாராவிட்டாலும் ஆனால் பட்டதை நேரமின்றி பொதுமக்களின் சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செயல்படுகிறது. மறுமுறை கிருஷ்ணனை உணர்வை நிரப்பவரும் கிருஷ்ணனை உணர்வை நிறுவனவரும் பல்வேறு விருப்பங்களின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படுகின்றனர். கிருஷ்ணன் உணர்வை நிரப்பவன் தனது கிருஷ்ண முன்னேற்ற உதவியான எந்த செயலையும் செய்வதில்லை. பௌதீக செயல்களில் அடிக்கடியாக பட்டு கொண்டுள்ள அடிவட்டங்களை போலவே கிருஷ்ண பக்தரும் செயல்படுவதாக தோன்றும். ஆனால் அடிவட்டங்கள் தனது பொருள் நிகழ்ச்சியின் திருப்திக்காக செயல்படுகிறார். கிருஷ்ணன் உணர்வினரோ பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்படுகிறார். எனவே எவ்வாறு செயலாற்றுவது என்றாலும் செயல்களின் பலன்களை எவ்வாறு கிருஷ்ண உணர்வை ஈடுபடுத்துவது என்பதையும் கிருஷ்ண பக்தர்கள் மக்களுக்கு கவர்ந்து வேண்டியது அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல சக்தாக கர்மண்ய வித்வாம்சோ, அதாவது ஒருத்தங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள்னு இருக்கும் இல்லைங்களா. நம்ம சாஸ்திரம் எல்லாம் வேதம் அப்படிங்கறதே என்னன்னா நம்மளுக்கு எப்படி வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடிக்கணும், எதை நம்ம பண்ணக்கூடாது, எதை பண்ணணும் அப்படிங்கிறது யம நியம இதெல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு சாஸ்திரம். ஸோ ஒருத்தங்க இப்போ நம்ம ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு ஊருக்கு புதுசா போறாங்க, இப்போ வெளிநாட்டுக்கே ஒருத்தங்க புதுசா போறாங்கன்னா அந்த ஊருக்கு உண்டான ரோட் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னா தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கதான் செய்யும். உங்களுக்கு தெரியல, புதுசா ஊருக்கு வந்திருக்கீங்கிறக்கோசரம் உங்களை இஷ்டத்துக்கு ஓட்ட விட முடியுமா? ஸோ ரோட் ரூல்ஸ் எப்படியோ, கார் எப்படி எந்த பக்கம் சைடு டிரைவ் பண்ணுமோ அப்படிதான் பண்ணணும். இல்ல இந்த ரோட்ல ரவுண்ட் அபவுட்ல எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படிதான் ஒர்க் ஆகணும். இப்போ ரவுண்ட் அபவுட்னா அந்த ரவுண்டானான்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்க ரவுண்ட் அபவுட்னு சொல்லுவாங்கல்ல.
அப்போ ரைட் சைடில் வர வெஹிக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் இடம் விட்டுறணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்தாலும் கூட ரைட் சைடு வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும். ரைட் சைட் போனதுக்கப்புறம் நம்ம போகணும். அது மாதிரி தான் அந்த ரூல். பட் ரோட் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ்னு தனியாக இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து டிரைவிங் லெசன்ஸ் எடுக்கும் போதே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும் இவங்க டிராஃபிக் போலீஸ் இல்லாட்டியும். ஆனால் நம்ம இல்லை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ரைட் சைடு வெஹிக்கிளை கண்டுக்க மாட்டேன், நான் நேராக போவேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஜோனாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ரோட் ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, எந்த இன்ஜுரிஸ் டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரோடுக்கோ இல்லை மனுஷங்களுக்கோ இல்லை வாகனங்களுக்கோ அப்படின்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் அஞ்ஞானத்தில் இருந்துட்டு நம்ம அந்த நாலேஜையும் நம்ம கற்றுக்கிறது இல்லை, சாஸ்திரமும் நான் படிக்க மாட்டேன், என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்வேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ கடமையை செய்கிறாங்க, விதிக்கப்பட்ட கடமை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து யாருக்கு அந்த பலன் கர்ம பலத்தை வந்து யாருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணும், இது எப்படி நம்ம அந்த கடமையை செய்யணும், எந்த உணர்வுல எந்த கான்சியஸ்னஸ்ல செய்யணும், இதெல்லாம் தெரியாம இருக்காங்கன்னா அவங்க அஞ்ஞானத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரணும். இப்ப நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகத்துல அதெல்லாம் பார்ப்போம். பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கடமை செய்யறோம், சரி எனக்கு எல்லாமே தெரியுது, நான் வந்து சாஸ்திரம் படிச்சுட்டேன், எனக்கு ஞானம் வந்துருச்சு, விஞ்ஞானம் ஞானம் எல்லாம் வந்துருச்சு, நான் இனிமேல் ஒர்க் பண்ண வேண்டாமா அப்படின்னா கிடையாது. நம்ம கன்டினியூ பண்ணணும். ஒர்க்கிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி கிருஷ்ணர் சொல்லவே கிடையாது. சத்திரியன் ஆனா அர்ஜுனாக்கும் சரி, அர்ஜுனன் மூலியமா நமக்கும் சரி, கடமையிலிருந்து தவறுறத கிருஷ்ணர் என்கரேஜ் பண்றதே கிடையாது. பிரபுபாதரோட உதாரணமே நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா. அவரே பர்சனலா சமைக்கிறது, கிளீன் பண்றது அப்படின்னு ஆரம்ப கால நிலையில அமெரிக்கால போகும்போது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அவர் வயசாகி அவர் ஃபுல்லா ரெனன்ஸ் ஆனதுக்கு அப்புறமே, சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறமே அவருக்கு வந்து எந்த ஒரு பர்சனலா அவருக்கு எந்த ஒரு லாபமே தேவை கிடையாது. வயிற்றுக்கு சாப்பாடு இருந்துக்கிறது, தங்கறதுக்கு இடம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சன்னியாசிக்கு என்ன உடுத்த உடையும் கூட ஒரு 2 செட் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு துவைச்சு இன்னொரு நேரம் இன்னொரு துணிய போட்டுக்க வேண்டியது, அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த துணிங்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சாப்பிட்றதும் பிரசாதம் தான். அதுலயும் அவங்க டயட்னு சொல்ல முடியாது, அது ஒரு விரதமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றது, அதுவும் பழங்கள் இல்லை என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்றது, எதுவுமே கிடைக்கலன்னா அது கிருஷ்ணரோட ஏற்பாடுன்னு சொல்லி அதையும் சாப்பிடாமையும் அந்த நாளை கழிக்கிறதுன்னு சொல்லிதான் இருப்பாங்க. அப்போ பிரபுபாதருக்கு பார்த்தோம்னா அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு வயசான டைம்ல அவரை அப்படி அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணி போகணும், அதுவும் நல்லா ஈஸியா ஃப்ளைட்ல இல்லை, ஒரு கார்கோ ஷிப்ல. அப்ப இன்னுமே எத்தனை ஒரு இன்னல்கள் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. சீ சிக்னஸ், அப்புறம் இந்த காய்ச்சல் வர்றது, ஹார்ட் அட்டாக் 2 தடவை வர்றது, அப்படின்னு பல விஷயங்களை கோ த்ரூ பண்ணி தான் போனாரு. திரும்பி வந்திருக்கலாம், ஆனாலும் எல்லாமே கிருஷ்ணரோட ஏற்பாட்டுல நடக்குது. அவர் ஒரு கருவியா இருக்கணும், மற்றவங்களுக்கு இந்த கிருஷ்ண ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் ஒரு கருவியா இருக்கிறத அவர் விரும்பினாரு. அதனாலதான் நம்ம பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க போய் எதுவுமே பண்ணணுங்கிறது கிடையாது. ராஜ ரிஷிகள் ஆகட்டும், ஆச்சாரியர்கள் ஆகட்டும், அவங்க போய் தான் இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை. அவங்களோட சிஷ்யர்களையே அனுப்பலாம், அவங்க பேசாம ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். ஆனா அவங்க அதை பண்றது இல்லை. ராமச்சந்திரர் ஆகட்டும், அம்பரீஷ் மகாராஜ் ஆகட்டும், யுதிஷ்டர் ஆகட்டும், அவங்க அந்த கடமையை செஞ்சாங்க. எதுக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம கேட்கிற ஒரு வார்த்தை என்னன்னா லோக சங்கரக, எல்லாத்துக்காகவும் இந்த மக்கள் இந்த லோகத்தோட சேமத்துக்காக ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும் அப்படிங்கறக்காக அவங்க அந்த கடமைகளை வந்து பொறுப்பா செஞ்சாங்க. அந்த தலைவர்கள் அப்படிதான் இருக்கணுங்கிறத உதாரணமா காமிச்சாங்க. பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. அப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பேங்க்ல 2 எம்ப்ளாயி இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே கேஷியர்ஸ்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் வந்து அந்த ஞானத்துல இருக்காரு. எந்த ஞானத்துல அப்படின்னா, நான் வந்து இங்க வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன், நான் பணத்தை வந்து புழங்கணும். ஏன்னா கேஷியர்னா பணம் புழக்கம் இருக்கும், அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது, விற்கிறது, கொடுக்கறதுங்கிறது.
ஆனா அந்த பணத்துக்கு எனக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. நான் வந்து ஒரு கடமையா இதை வந்து செய்யறேன். அந்த பணம் என்னோடது கிடையாது. அது யாருக்கு உரியது அப்படின்னா அந்த வங்கிக்கு உரியது. இப்ப நான் வந்து என்னோட கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போறேன், அவ்வளவுதான் அப்படின்னு செய்யறாங்க. அடுத்தது கேஷியர் 2. அந்த கேஷியர் 2க்கும் இதே வேலைதான். ஆனா அந்த ஆளோட கான்சியஸ்னஸ் அப்படி கிடையாது. இந்த பணம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் இதை நான் சுருட்டிட்டு போயிடணும், இதை நான் திருடிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ அதுல அப்படின்னா என்ன வித்தியாசம்னு பார்த்தா, 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே வேலைதான் செய்யறாங்க. ஆனா அவங்களோட கான்சியஸ்னஸ் ரெண்டுமே மாறுபட்டிருக்கு. ஒருத்தங்களுக்கு தெரியுது அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்க ஸ்தானம் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு புரியுது. இன்னொருத்தங்களுக்கு அது புரியல, புரியறதுக்கும் விரும்பல. அவங்க அஞ்ஞானத்துல இருக்காங்க. அவங்களோட ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஞானத்தை மறைக்குது. அப்ப அவங்க இதை திருடிட்டு போனா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது, ஒரு தவறான வழியில போகணும் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அஞ்ஞானத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஆசை அந்த அளவுக்கு, அந்த மோகம் அவங்கள அதை மறைக்குது, அந்த ஞானத்தை மறைக்குது. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த கேஷ் வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அது வந்து எனக்கு அது சொந்தம் கிடையாது, பேங்க்குக்கு சொந்தம் அப்படிங்கிறது இல்லாம, இல்ல இந்த கேஷை ஹேண்டில் பண்றேன், எனக்கு இது சொந்தம்னு அவங்க எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆகும், அவங்க தண்டனைக்குள்ள உள்ளாக வேண்டியதுதான் இல்லையா? சோ அதுதான் இந்த இதுல வந்து 2 பேருமே ஒரே மாதிரி வேலை செய்யற மாதிரி இருந்தாலுமே என்ன அப்படின்னா, அவங்க அறிஞர்கள் ஏன் செய்யறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணமா இருக்கணும், பொதுமக்களை வந்து சரியான பாதையில வழி நடத்தணும் அப்படிங்கறதுக்காகவும், அது பற்றுதல் இல்லாம எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ந புத்திபேதம் ஜனயேத் அஞ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி மத்தஜி எல்லாரும் ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கீங்க. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தஹ சமாச்சரன். சரி, ஒரு முறை படிச்சறேன். ந புத்திபேதம் ஜனயேத் அஞ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தஹ சமாச்சரன். படிங்க மாதாஜி. விதிக்கப்பட்ட அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழக்கக்கூடாது. செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்கக்கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்த வைக்கும். ஒரு முறை இதுவே எல்லா வேத செயல்களையும் இடமாகும். எல்லா சடங்குகளும் எல்லா யாகங்களும் உலக செயல்களை எவ்வாறு நடத்துவதையும் விதிமுறைகளை உள்ளிட்ட வேதத்தில் கூறப்பட்ட எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணனை கொண்டு கொள்வதற்காகவே. ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு உணர்வுகளை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் அந்த வேலைகளை மட்டுமே வேதங்களை பயன்படுத்தனர். ஆனால் வேத சடங்குகளின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட உணர்வுகளினாலும் வரலாற்று செயல்களாலும் ஒருவன் படிப்படியாக கிருஷ்ண உணர்வுக்கு உயர்த்தப்படுகிறார். எனவே கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயல்களிலும் அறிவிலும் குழப்பம்
இல்லாமல் கூடாது. மாறாக எல்லா செயல்களின் பலனையும் கிருஷ்ணனின் சேவையை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை உணர்வுக்காக அறிவற்ற மனிதனும் அறிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ண உணர்வுடைய அறிவில் வாழ வேண்டும். அறிவற்றவனின் செயல்களை சொல்லும் செயல்படுவது என்பது சிறிதே கிருஷ்ண உணர்வை வளர்த்திய ஒருவரை மற்றும் வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். நேரடியாக இறைவனின் சொல்லை ஈடுபடுத்தி விடலாம். இத்தகைய அதிர்ஷ்டசாலை மனிதனுக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வை நேரடியாக ஈடுபடுவதை மூலம் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மந்தாஜி. ஸோ 26வது ஸ்லோகம் அதுல வந்து என்ன சொல்லியிருக்கப்படுதுன்னா, விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது, செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து கிருஷ்ண உணர்வு இல்லை அவங்களுக்கு, இன்னொருத்தங்களுக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கு, ஒருத்தங்களுக்கு பக்தி இருக்கு, ஒருத்தங்களுக்கு பக்தி கிடையாதுன்னு வச்சுக்குவோம். ஸோ பக்தி இருக்கிறவங்க அவங்க கிட்ட போயிட்டு பக்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். எடுத்தோடனே போய் திடீர்னு பக்தி பண்ணுன்னா என்ன இவங்க சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க, நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ 4 விதமான மக்கள் வந்து கிருஷ்ணரை அணுகிறதா கிருஷ்ணரே சொல்றாரு 7வது அத்தியாயத்துல. அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான மனுஷங்க. சுக்ருத்தி இருந்தா சுக்ருத்தி ஏனோ அர்த்தார்த்தி ஞான ஜிக்ஞாச ஞானின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த புண்ணியாத்மாக்கள் வந்து 4 விதமான புண்ணியாத்மாக்கள் என்ன வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் என்ன நாடுறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து பணம், பொருள், பேரு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. இன்னொருத்தங்க வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, அவங்க அர்த்தார்த்தி அவங்க. ஸோ ரொம்ப சோகமா இருக்காங்க, வாழ்க்கையிலே விரக்தியா இருக்கு, ஒரே குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க ரொம்ப துன்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நாடுறாங்க. இன்னொன்னு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி நடக்குது, சில இன்குசிட்டிவ்னஸ், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு. ஞானிகள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு, அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதுல வர்றாங்க இல்லையா. அப்போ அவங்கள வந்து உடனே நீ இதை பண்ணு, ஏன்னா அவங்க தயாரா ஒரு அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த 4 விதமான மக்கள் வந்து ஒரு அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப கிருஷ்ணர் தான் ஷெல்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த 4ம் இல்லாம வேற ஒருத்தங்க சுத்தமா அவங்களுக்கு வந்து வழிபாடு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க நாத்திகராகவே இருக்கிறாங்க, இல்ல ஆல்மோஸ்ட் நாத்திகரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்க கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஏன் பக்தி பண்ணணும். ஸோ பக்திங்கிறது எப்படி ஒரு பாக்குறாங்க அப்படின்னா, கரண்ட் போயிடுச்சுன்னா டார்ச் லைட் யூஸ் பண்ற மாதிரி அப்படிதான் பாக்குறாங்க. நம்ம எப்பவுமே அந்த ஞான ஒளியில இருக்கணும், பக்திங்கிற அந்த ஞான ஒளியில இருக்கணும். ஏன்னா யாருக்கு வேணா எப்ப வேணா பிரச்சனை வரலாம். ஏன்னா ஒரு விதை போடுறோம், கொத்தமல்லி செடிக்கு விதை போடுறோம்னா அந்த கொத்தமல்லி தலை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸ்ல அது முளைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. உடனே அது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே நம்ம அதை அறுவடை பண்ணிடலாம் கொத்தமல்லி தலைய. அதே வந்து மாம்பழம் போடுறோம், இல்ல பேம்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா பல வருஷங்கள் எடுக்குது. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் இப்ப பாக்குறதுக்கு காலகட்டங்கள்லாம் நல்லாதான் இருக்கும், நம்மளுக்கு பணம் காசுல பிரச்சனை இல்லை, உடல் சௌகரியம் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, நான் படிச்சிருக்கேன், நான் அறிவாளியா இருக்கேன் அப்படின்னு எல்லாமே இருக்கு, அப்புறம் ஏன் பக்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லும் போது அவங்கள காதுல கூட கேட்க மாட்டாங்க இல்லையா. ஆனா அந்த விதை வந்து எப்ப முளைக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க பண்ண பாவங்கள், சரி புண்ணியம் பண்ணதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க, வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு, ரொம்ப நல்லது. ஆனா அந்த பாவம்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணங்கிட்டுதான் நம்ம எல்லாருமே வர்றோம். சோ பாவத்துக்கு உண்டான பலன் வந்து நம்ம இப்ப அனுபவிக்கிற டைம் எப்ப வருதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்டத்துல வரும்போது, மத்தாஜிஸ் எல்லாரும் மியூட்ல போடுங்க, அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ
அந்த எப்ப அந்த கர்ம பலன் அந்த பாவம் செஞ்சதோட விளைவு எப்ப வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப விளைவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படிங்கலாம். பட் அஃப்கோர்ஸ் பக்திக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தடை கிடையாது. நம்ம எந்த வயசுல வேணாலும் எந்த காலகட்டத்துல வேணாலும் நம்ம பகவானை அணுகலாம், சரணடையலாம், தவறு கிடையாது. பட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எப்பவுமே பக்தியில இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவ கணக்கு எப்ப அதனோட விளைவுகள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால, அது வரும்போது நம்ம ஆல்ரெடி பக்தியில இருக்கும்போது நம்மளால அது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளோட மனக்குழப்பம், கஷ்டம் இது எல்லாம் வந்து நம்ம வேற தவறான வழி பாதையிலையோ இல்ல முடிவுக்கோ போயிட்டோம்னா அது ஆபத்தானதுதான் இல்லையா? அதனால எப்பவுமே நம்ம வந்து பக்தியில இருக்கணும். இது நம்ம பக்தர்களுக்கு சொல்றது. சரி, இப்ப பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகம். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு பிரபுபாதர் சொன்னதுன்னு நினைக்கிறேன் இந்த உதாரணம். இல்ல சில டீச்சர்ஸ் சொன்னதான்னு தெரியல. நான் படிக்கிறப்போ இந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்போ ஒருத்தங்க குடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து டெய்லிக்கும் ஒரு 10 பாட்டில் குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த 10 பாட்டில் குடிப்பாங்களா என்னன்னு தெரியாது. 10 கப்புன்னு வச்சுக்குவோம். 10 கப் ஆஃப் ட்ரிங்க்ஸ், பேட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம போய் 10 கப்பும் குடிக்க கூடாது நீன்னு சொன்னோம்னா அவங்க சைக்கலாஜிக்கலா, பிஹேவியரலா, எமோஷனலா அவங்க பாதிக்கப்படியும் அவங்களுக்கு இல்லையா? பக்திக்கு வர்றதுங்கிறது சான்ஸ் இல்லை அந்த டைம்ல. ஏன்னா அவங்க இன்னும் அவங்களோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும். அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும். ஒரு ரெகுலர், ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணும், அவங்களோட கடமையை செய்யற அந்த ஸ்டேட்டுக்கு வரணும். இப்ப 10 தடவை அவங்க ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்க இல்ல ஸ்மோக் பண்றாங்கன்னா போய் உடனே எல்லாத்தையும் நிறுத்து பக்தி பண்ணுனா அவங்க கேட்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் 10 குடிக்கிற ஒரு நாளைக்கு 10 கப்பு, மேபி இப்படி ட்ரை பண்ணு, 9 மட்டும் குடி, ஒரு கப்பு குடிக்காத, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. அப்போ கடைசியில அவங்க வந்து அந்த நல்வழிக்கு வந்தோடனே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் ஒரு நார்மலான லைஃபுக்கு வருவாங்க. ஆனா அதுக்கு இடையில நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 10 கப்புக்கு நீ 9 குடி, ஏன் 10 குடிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்கறப்போ கூடவே நம்ம பிரசாதத்தையும் கொடுக்கணும், ஹரிநாமம், ஹோலி நேம், லார்டோட ஹோலி நேமையும் கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு நல்ல விஷயம் உள்ள வர வர என்ன ஆகும் அப்படின்னா தீய விஷயத்தோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப அவங்கனால அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து அவங்க வெளியில வர்றதுக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்துது, அதே சமயம் நல்ல பழக்கத்துக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்துது. அப்படின்னா என்னன்னா தமகுணத்திலிருந்து அவங்க ரஜகுணம், சப்தகுணம்னு, இல்ல ரஜகுணமோ தமகுணமோ இந்த கீழ்நிலையில இருக்கிற குணங்கள்ல இருந்து சத்த குணத்துக்கு வர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். முதல் கட்டமா விட்டுட்டு உடனடியா சத்துவ குணத்துக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் சத்துவ குணத்துல இருக்கிறவங்க உடனடியா சுத்த சத்துவத்துக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் சாப்பிடுங்க, இதை குறைச்சிக்கங்க இந்த மெடிசன்ஸ். ஆனா அதே சமயம் நீங்க ஹெல்த்தியா நல்ல புரோட்டீன் சாப்பிடணுங்க, நிறைய இந்த பச்சை பயிறு, கொண்டக்கடலை, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்திக்கிட்டே வாங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகும், நல்ல விஷயங்களும் ஏறுது, கெட்ட விஷயங்கள் குறையுது. அப்ப பேலன்ஸா வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரிதான் இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு. என்னன்னா அவங்க கிட்ட போயிட்டு நீ பாட்டுக்கு இதை பண்ணாதன்னு சொல்லாத, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 26th எங்க இருக்க, செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது, மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் அவர்களை ஈடுபடுத்த முடியும். இப்ப அவங்களோட டேலண்ட்ஸ் என்ன, சரி இவங்களுக்கு வந்து இப்போ அவங்க குடிகாரங்களா இருக்காங்க, அவங்கள உடனே நம்ம நல்வழியில கொண்டு வர முடியாது, இன்ஸ்டன்டா அது பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணுங்கிறதுக்கு என்ன பண்றோம், அவங்களோட டேலண்ட்ஸ் இல்ல ஸ்கில்ஸ் அதை வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுத்த வைக்கிறோம். இப்ப அவங்களுக்கு வந்து பெயிண்டிங் நல்லா வரும். பிரபுபாதர் அதுதான் பண்ணாரு. அவங்க சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்க, மாமிசம் சாப்பிட்டாங்க. ஒரு முறை ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து இடது கையில பகவத்கீதை புக்கை வச்சுட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது இடது கையில பகவத்கீதை புக்கை படிச்சுட்டே சாப்பிடுவேன். அப்ப வந்து வலது கையில அந்த மாமிசம் இறைச்சி இருக்கும், அது மாமிசத்தை கையில வலது கையில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இடது கையில இருக்கிற பகவத்கீதை புக்கு நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் இப்ப பெரிய பக்தர் ஆயிட்டாரு. பட் அந்த டைம்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இன்னொரு உதாரணம் நேற்றுக்கு சொன்னேன், சிகரெட் குடிச்சிட்டே பகவான் விக்கிரகத்தை
அவங்க சிலை வடிவமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் ஆரம்ப நிலையில சகிச்சுக்கிட்டாரு. ஏன்னா இவங்களை உடனே மாற முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் பிஹேவியருங்கிறது ஒண்ணு செட் ஆயிருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்கள மாத்தணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அதிகமா கொடுக்கணும், கெட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா? சோ அதுதான் அந்த ஸ்லோகம் நம்ம பாக்குறது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 27வது ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. நான் ஒரு முறை படிச்சிடுறேன். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. படிங்க. மாறி மாறி படிங்க. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு பயனுள்ள ஆத்மா தன்னையே கட்டாயமாக அங்கீகாரம் கிருஷ்ணன் உலகில் இருப்பவன் நடன் உலகில் இருப்பவன் மனிதர்கள் ஒரே மாதிரியான செயல்களை செயலாக்கம் மாறி இலங்கையோடு ஒரு முறைப்பாட்டில் இருப்பவர்கள் போன்றும் நடன் உலகில் இருப்பவன் அங்கீகாரத்தின் காரணத்தால் அகங்காரத்தினை நாளை பெயராக வாழ்க்கையோடு நம்பி கொண்டுள்ளார். உடல் என்னும் நேர்வழிப்படாத மேற்பார்வையின் இயக்கம் நடன் இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது என்பதை அவன் அறிவதில்லை. இறுதியில்தான் கிருஷ்ணனின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு அந்த ஜனவாதத்தில் இல்லை. அகங்காரத்தில் இருப்பவன் எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செயலாக இருக்கிறான். இதுவே அவனது அறியாமையை சொல்கிறது. ஆணைக்கு உட்பட்ட தன இயற்கையின் படத்தில் தனது சூழல் சீர்திருத்தமாக இருந்தும் ஆண்களின் தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிவதில்லை. பரமபுருஷ பகவானை தன உடலில் தேர்ந்தெடுத்த அறிவதிலும் கிருஷ்ணன் என்பதையும் தனது உடல்களை நீண்ட காலமாக நிகழ்ச்சியில் தூரப்படுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் வளர்க்கப்பட்டு கிருஷ்ணனுடனான நித்தியமான வரலாறு மறந்துள்ளது என்பதையும் அறிவற்றவன் நினைவு கொள்ளவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா பிரகிருத்தே கிரியமானானி, இப்போ இந்த குணை கர்மாணி சர்வசக, ஒரு கடமை ஒரு வேலை இல்ல ஒரு செயல்னு வச்சுக்கோ, அதை செய்யும் போது அந்த செயலை செய்யறதுக்கு வந்து முக்குணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சத்தகுணம், ரஜோகுணம், தமகுணம்னு. இப்போ ஒருத்தங்க எந்த குணத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை நடக்கும். தம குணத்துல இருக்கிறவங்க போய் படுத்துக்கலாம், எதுவும் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரஜகுணத்துல இருக்கிறவங்க இதை நான் இது பண்ணணும், ஒரு பொறாமை இல்ல கோபம் இல்ல காமம் இது அதிகமா இருக்கிறது, அதை நோக்கி அவங்க பயணம் செய்யறது இல்ல செயல் செய்யறது அந்த மாதிரி. சத்துவ குணத்துல இருக்கிறவங்க நான் இன்னும் என்னோட அறிவை வளர்த்துக்கணும், படிக்கணும், நல்லா 4 விஷயம் நல்லா கத்துக்கணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நல்ல இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி கோயில் அந்த மாதிரி சமாச்சாரம் நல்ல விஷயங்களுக்கு போகணும், கேட்கணும், அந்த மாதிரி ஒரு சத்துவ குணத்தில் இருக்கும்போது செயல்கள் அதை சார்ந்து இருக்கும் இல்லையா. அப்போ அந்த குணங்களை சார்ந்து இருக்கு ஒண்ணு. அகங்கார விமூடாத்மா, ஆனா இந்த ஆத்மா ஆகிய அந்த ஜீவாத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம தான் என்ன சில சமயங்கள்ல பண்றோம் அப்படின்னா, இல்ல பல சமயங்கள்லயே இல்ல எல்லா சமயங்கள்லயே அறியாமையில இருக்கும்போது எல்லா சமயங்கள்லயே சொல்லலாம், நம்மளோட பொய்யான அங்கீகாரத்தினால அடையாளத்தினால அகங்கார விமூடாத்மா, அந்த நம்ம என்ன பண்றோம்னா நான் வந்து
தான் டூவர், கர்த்தாகம். நான் தான் இந்த கர்த்தா அப்படின்னா நான் தான் இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால நம்ம ஒரு பெருமை, கர்வம் இதெல்லாம் கூட வந்துரும் இல்லையா? அப்போ நான் ஆக்சுவலா நான் மட்டும் இல்ல, இந்த செயலை செஞ்ச அந்த கர்த்தா வந்து நான் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு, முக்குணங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே பகவான் என்ன கொடுத்திருக்காருன்னா சுதந்திரம் கொடுத்திருக்காரு. இப்ப யாரோட கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு நீ என்ன மட்டும்தான் பக்தி பண்ணணும், என்னோட நாமத்தை மட்டும்தான் ஜபிக்கணும்னு கிருஷ்ணர் யாருக்கிட்டையுமே வந்து சொல்றது கிடையாது. சாஸ்திரத்துல இருக்கு, பக்தர்கள் மூலியமா சொல்லப்படுது. கேக்குறவங்க கேட்டு செய்யுங்க விருப்பம் இருந்தா, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா அது அவரே யாரையும் கம்பல் பண்றது கிடையாது. அப்ப நம்ம போய் எப்படி மத்தவங்களை கம்பல் பண்ண முடியும்? அப்ப நம்ம இன்ஃபேக்ட் நம்மளோட மைண்டையே நம்மளால ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியறது இல்ல. ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் மோசமா இருக்கு. ஒரு நேரம் நல்லபடியா திங்க் பண்ணுது, இன்னொரு நேரம் மோசமா திங்க் பண்ணுது இல்லையா? அப்போ பிரபுபாதரே அவர் எவ்வளவு விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லா டைமும் சொல்றது என்னன்னா, நான் வந்து ஒரு கருவிதான், நான் வந்து ஒரு பப்பட் மாதிரிதான் இல்லையா? பப்பட்னா தெரியும் இல்லைங்களா, இந்த கையாட்டி பொம்மை மாதிரிதான். பகவானோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஆட வைக்கிறாரு, நான் அவ்வளவுதான் அவரை ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு பெருமையோ இல்ல ஒரு ரிவார்டு இல்ல ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் போது எல்லாமே என்னோட குரு மகாராஜுக்கு சேர்ந்தது, அவரு சொல்லிதான் நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே குருக்கும் கிருஷ்ணாக்குமே தான் அர்ப்பணிச்சுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பணிவு எல்லாரும் வளர்த்துக்கணும். சோ இந்த ஸ்லோகத்துல முக்கியமானது அதுதான். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தமோ குணத்துல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். எந்த ஒரு வேலை செய்யறோம், ஆனா அந்த வேலை வந்து செயல்ல வந்து பலன் நல்லா கிடைக்கல அப்படின்னா வேற யாராவது பிளேம் பண்ணுவாங்க. இத நான் செய்யல, இவங்க சொல்லி செஞ்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, நானா இருந்தா வேற மாதிரி செஞ்சிருப்பேன் அப்படின்ட்டுருவாங்க. இல்ல ஒருத்தங்க செஞ்சு நான் தப்பா போச்சு, நம்ம தான் சொல்லி செஞ்சேன் அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் இப்படி செய்ய வேண்டாம்னு, ஆனா அவங்க கேட்கல. ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு ஒரு நல்ல பலன் கிடைச்சதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணங்கிற பேர் எடுத்துக்கணும். அந்த விஷயம் நல்லபடியா நடக்கல, நல்ல பலன் கொடுக்கல அப்படின்னா மத்தவங்க மேல பழி போடுறதுங்கிறது ஒரு ஒரு சாதாரணமா நம்ம பாக்குறோம். இந்த பௌதிக லோகத்துல இந்த மாதிரி ஒரு ரெட்டை வேடம் போடுற குணங்களை நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த உடல் வேணும், புலன்கள் வேணும், பிராணவாயு வேணும், பரமாத்மா வேணும். இத்தனை விஷயங்களை உபயோகப்படுத்தி தான் ஆத்மாவாகிய நம்ம ஒரு செயலை செய்ய முடியும். நம்ம மட்டும் தனியா நின்று செய்ய முடியாது. எதையுமே பரமாத்மாவோட அனுகிரகம் இல்லாம, அவரோட அப்ரூவல் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்ம இதெல்லாம் வந்து 5வது அத்தியாயம் 18வது அத்தியாயத்துல எல்லாம் இது பார்ப்போம். எப்படி வந்து நம்ம மட்டும் கிடையாது கர்த்தா, மீதி யாரெல்லாம் கர்த்தா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஸ்லோகத்துல அந்த அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 28வது ஸ்லோகத்துக்கு போவோம். தத்வவித்து மகாபாஹோ குண கர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. ஓகே, நான் ஒரு முறை ஃபுல்லா படிச்சிடறேன். தத்வவித்து மகாபாஹோ குண கர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? பக்தியில் செயல்படுங்கள் மற்றும் பலனை நோக்கி செயல்படுங்கள் அவற்றை வேறுபாட்டை அறிந்திருப்பதால் பூர்வ உண்மையை ஞானமுடையவன் பலன்களிலும் பலனுபவங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதென்ன? ஒருவரை பூர்வ உண்மையை அறிந்தவன் பௌதிக காலத்தில் தனது பற்றி மதிப்பு நல்லவராக உள்ளார். தான் புத்தாக்குள்ளாக முழுவதும் பலனுக்கு
கஷ்டத்தின் அம்சம் என்பதையும் ஜடப்படத்திற்குள் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான். நிச்சயமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சமே நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான். மேலும் எவ்வாறும் ஜட வாழ்க்கையில் சிறைப்பட்டிருப்பதையும் உணர்கிறான். தனது உண்மையான நிலையை தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணனுடைய தொகை அவன் இணைக்க வேண்டும். எனவே அவன் கிருஷ்ண உணர்வை செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நோயற்ற குணப்புலன்களின் செயல்களை இயற்கையாகவே பற்றில்லாதவனாகி விடுகிறான். தனது ஜட வாழ்க்கை பகவானின் நேராட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை அறிந்து எவ்விதமான லௌகிக விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. அவ்விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய மூன்று நிலைகளை பூர்ண உண்மையானவர்கள் அறிபவர். பரமமுடனான தனது உறவு உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் தத்வவேத் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ நம்ம அடுத்த ஸ்லோகமும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். प्रकृतेर् गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान् अकृत्स्न विदो मन्दान् कृत्स्ना विन्ना विचालयेत्. ஓகே, பிரகிருத்தேர் குணசம்மூட ஃபுல்லாவே படிக்கிறேன். ஃபுல்லாவே ஒரு தடவை படிக்கிறேங்க மாதாஜி. பிரகிருத்தே குணசம்மூடாஹ சஜ்ஜந்தே குணகர்மசு தான் அக்ருத்ஸ்ன விதோ மந்தான் கிருஷ்ணா வின்னா விசாலயேத். யாராவது படிக்க விரும்புறீங்களா? யார் லாஸ்ட் டைம் படிச்சீங்களோ இன்னொருத்தவங்க படிங்க. படிங்க மாதாஜி. தங்களை ஜனங்களோடு தவறாக அடையாளம் காணக்கூடிய அறிவற்ற மனிதர்கள் பல்வேறு பௌதிக பட்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். எவரால் தட இயக்கங்களால் அளிக்கப்பட்ட பரிசங்களை உடலை பற்றிய உணர்வு அளவு கடந்து பயத்திருப்பவன் வந்த ஆசிரியை அறியாமல் சோம்பேறி என்று அழைக்கப்படுகிறார். அறிவற்ற மனிதர்கள் உடலையே தானது எண்ணிக்கொண்டுள்ளனர். உடலுடன் தொடர்புடையவர்களை உறவினர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். எந்த நேரம் உடல் பிறகு எடுப்பது அத்த அபகரத்த வந்தையை புரியாதது மக்களுக்கு செய்யப்படும் மதச்சடங்குகளை உறவு உண்மை என்று கருதுகின்றனர். பௌதிக பட்டங்களுடன் பிறந்த இத்தகைய மனிதர்கள் சமூக கொண்ட தேசம் போன்ற தொழில் போன்ற ஆகிய செயல்களை விரும்பி செய்கின்றனர். இத்தகைய பட்டங்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள் எப்போதும் நடக்கிற ஊரையாக உள்ளனர். அவர்களை பொறுத்தவரை இந்த உணர்வு என்பது வெறும் கற்பனை கிடையாது. எனவே அவர்களுக்கு எதிர்விருப்பதில்லை. வாழ்வில் ஒளியூட்டப்பட்டவர்கள் எதிர்கால மனிதர்களுக்கு ஆனந்த மக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்களது சொந்த ஆன்மீக செயல்களை அமைதியாக செய்வதே சிறந்தது. மதில் வழக்கம் கொண்டு அகிம்சை மற்றும் இதர பௌதிக அம்சங்களை வாழ்வில் வெளிப்பட நீங்கள் சொல்லுங்கள் ஈடுபடுத்தப்படுங்கள்.
அனைவருமான கிருஷ்ண உணர்வின் சேவையை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்த மதிப்பு மிக்க நிலத்தில் இருக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த பக்தர்கள் அதற்காக கருணை மிக்கவர்கள். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது மனிதர்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அறிந்த கிருஷ்ண பக்தர்கள் அறிவற்ற மனிதர்களை வெளியேற்றப்படுத்துவது உட்பட எல்லாவித அபாயகரமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜிஸ். 28, 29 ஸ்லோகம் பாக்குறோம். நம்ம வந்து இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பிரபுபாதரோட பர்பட் மூலியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கிருஷ்ணர் சொல்றாருதான் அர்ஜுனன் கிட்ட சொல்றது என்னன்னா, அவங்க வந்து அந்த ஒரு ஏத்துக்கிற மனநிலையில இல்ல, அவங்க ஆல்ரெடி அஞ்ஞானத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஒரு நல்ல விஷயங்களை சொல்ற பக்தியில வா அப்படிங்கும் போது அவங்க ஏத்துக்கிற மனநிலையில என்னன்னா, உன் டைமை வேஸ்ட் பண்ணாம அதை சொல்ல வேண்டாம், நீ உன் வேலையை பாரு, நீ பக்தி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, பிரபுபாதர் அப்படி இருந்தாரா? ராமானுஜாச்சாரியார் இருந்தாரா? நம்மளோட ஆச்சாரியர்கள் சைத்தன்யா மகாபிரபு அப்படி இருந்தாரா? சைத்தன்யா மகாபிரபு வந்த காலத்துல பலராம் வந்து கிருஷ்ணர் தான் சைத்தன்யா மகாபிரபுவா வந்தாரு ராதாராணியோட சென்டிமெண்ட்ஸ்ல. பலராம் வந்து நித்யானந்த பிரபுவா வந்தாரு. அப்போ நித்யானந்த பிரபு அந்த மாதிரி இருந்தாரா அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணர் வந்து நீங்க வேண்டாம், நீங்க உங்க வேலை பாருங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலுமே சிறந்த ஆச்சாரியர்கள், சிறந்த பக்தர்கள், ஏன் கிருஷ்ண பலராமே ஒரு பக்தர்களா வந்து நம்ம கிட்ட எப்படி பக்தர்கள் நடந்துக்கணும்னு காமிக்க வந்த ஒரு அவதாரங்கள் தான் சைத்தன்யாவும் நித்யானந்தா பிரபுவும். அவங்க சும்மா இருந்தாங்களா? அந்த மாதிரி ஆட்களை வேண்டான்னு விட்டுட்டாங்களான்னா கிடையாது. சைத்தன்ய சரிதாமிரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை வந்து ஜகாய் மதாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு அண்ணன் தம்பிகளோ என்னமோ, அவங்க வந்து பிராமணர்களா தான் இருந்தாங்க. ஆனா பயங்கரமா குடிகாரங்களா மாறிட்டாங்க. அவங்க பண்ணாத பாவமே இல்ல. அந்த மாதிரி கணக்குகள் எல்லாம் கணக்குல அடங்காத பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தினசரி. 4 தர்மத்தோட 4 தூண் அத அப்படியே பிரேக் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னன்னா, புலால் உண்றது, அதாவது மாமிசம், அப்புறம் போதை வஸ்துக்கள்ல ஈடுபடுறது, தகாத பாலுறவு, அதுக்கப்புறம் சூதாட்டம். இந்த 4மே வந்து தர்மத்துக்கு எதிர்மறையா இருக்கிற ஒரு கெட்ட விஷயங்கள் சமுதாயத்துல இல்லையா? அது பண்ணாலே பாவங்கள் செய்யறதுதான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சாஸ்திர பிரகாரம். அது ஒவ்வொன்றும் செய்யறது ஒவ்வொரு டைம் அதை செய்யும் போது பாவ கணக்குல நம்மளுக்கு பாவம் ஏறிக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? சோ இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னாதான் நம்ம வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம், பிரசாதம், சாது சங்கம், ஹரிகதை அப்படிங்கிற 4 விஷயங்களை நம்ம கேட்கிறோம். இப்போ இவங்க இந்த ஜகாய் மதாய் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த 4 விஷயங்கள்ல முழுக்க முழுக்க ஈடுபடுறாங்க. அப்ப நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபுவோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஹரிநாம் ஆச்சாரியா ஹரிதாஸ் தாக்கூர் இருக்காரு இல்லைங்களா? ஏற்கனவே சொன்னல 22 சந்தைகள்ல அவரை வந்து சாட்டையால அடிச்சு அவரை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அவர் வந்து ஒரு இஸ்லாம் குலத்துல பிறந்திருக்காரு. ஏன் வந்து மந்திரத்தை சொல்லணும், மகா மந்திரத்தை ஏன் உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சில பிராமணர்கள் போட்டு கொடுத்துட்டாங்க முகமதியன்ஸ் கிட்ட. அவங்க வந்து இப்போ கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவரு வந்து சாகல, அவர் ஹரிநாமத்தையே சொல்லிட்டு இருக்காரு. பிரகலாத் மகாராஜ் எப்படி, அதே மாதிரிதான் இவரும் இருந்தாரு, ஹரிதாஸ் தாக்கூரும். அப்ப அந்த ஹரிதாஸ் தாக்கூரும் சரி, நித்யானந்தா பிரபுவும் சரி, எல்லாத்து வீட்டுக்கும் வீடு வீடா போய் கதவை தட்டி, இப்போ நம்ம டோர் டு டோர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்டி கேட்கறது, அவங்கள சாண்டிங் பண்ண சொல்றது. ஹரிநாமத்தை சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இத சொல்லுங்க, டெய்லிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்றது. சில பேர் கேக்குறாங்க, சில பேர் கேட்கல. ஆனா இவங்க விடுறது இல்ல. இவங்க போய் இத தினசரி இத ஒரு மார்னிங் டு ஈவினிங் இந்த டியூட்டியா எல்லா நேரங்கள்லயுமே அவங்க வேலையே இதுதான். நல்ல கீர்த்தனம் பண்றது, ஸ்ட்ரீட் கீர்த்தன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ரோடு ரோடா போய் கீர்த்தனம் பண்ணிட்டே போறது, வீடு வீடா போய் வீடுல இருக்கிறவங்கள தட்டி அவங்க கதவை தட்டி அவங்க கிட்ட இது ஹரிநாமத்தை சொல்றது அப்படின்னு இதே வேலைதான் அவங்களுக்கு. இப்ப ஜகாய் மதா கிட்ட ஒரு முறை போய் நித்யானந்த பிரபு இத சொல்றாங்க. அப்போ அவங்க ஆல்ரெடி குடிகாரங்க, அவங்க வந்து நிதானத்துல கிடையாது, அவங்க ஃபுல்லா தமகுணத்துல இருக்கிறவங்க, கெட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க. அவங்களுக்கு ஒரு
எப்படி ஒரு பக்தரை வந்து நம்ம அணுகணும், பக்தரை நம்மளை அணுகுனா நம்ம எப்படி அதுக்கு அன்பு பரிமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விவசாய இல்லாம அவங்க வந்து தவறா நடந்துக்கிறாங்க. அவங்க குடிச்சிருந்த அந்த பாட்டில எடுத்து மண்டையில உடைச்சோ இல்ல பானையில தான் குடிப்பாங்க. அந்த போதை இது இருக்குல்ல ஆல்கஹால், அதுல குடிச்சிட்டு அந்த பானையை உடைச்சு அதுல வச்சு அந்த உடைஞ்சு போனதை தலையில அடிச்சு நித்யானந்த பிரபுக்கு ரத்தம் எல்லாம் வழிஞ்சு இந்த விஷயத்த போய் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஒருத்தவங்க சொல்லவும் அவர் கோவப்பட்டு சுதர்சன சக்கரத்தை எடுத்து கொலை பண்ண வந்துட்டாரு இவங்கள ஜகாய் மதாய். அப்போ ஃபர்ஸ்ட் நாள் நித்யானந்த பிரபு பண்ணுவாரு, அவங்க கேட்க மாட்டாங்க. திருப்பி அடுத்த நாளும் பண்ணும்போது இந்த ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் நடக்கும். அப்பதான் சைத்தன்ய மகாபிரபுக்கு மேட்ரு போய் அவர் வருவாரு கோவப்பட்டு சுதர்ஷன் சக்கரை, ஏன்னா அவர் கிருஷ்ணர் தானே, சுதர்ஷன் சக்கரை நினைச்சாலே உடனே வந்துருமே. இப்ப எடுக்கும்போது உடனே நித்யானந்த பிரபு சொல்றாரு, கலியுகத்துல இருக்கோம், இது வந்து 525 530 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நம்ம வந்து கலியுகத்துல இருக்கோம், நம்ம இப்ப வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எல்லாத்தையுமே கொல்ல வேண்டியதுதான். கலியுகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ஏதாவது ஒரு பாவத்துல ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாத்தையுமே கொல்ல வேண்டியதுதான். பட் அது இல்ல நம்மளோட நோக்கம். நம்ம அன்பால அவங்கள அரவணைச்சு நம்ம கருணையால அவங்கள பக்திக்கு கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுட்ட அவங்கள எதுவுமே நீங்க தண்டிக்க கூடாதுன்னு கேட்டுக்கணும்னையும் உடனே சைத்தன்ய மகாபிரபு சரி கருணா அவதாரமான சைத்தன்ய மகாபிரபுவை கட்டி பிடிக்கிறாரு. ஜஹமதா இதுல இருந்த பாவங்கள் எல்லாம் அவரு வாங்கிக்கிறாரு. அப்ப வாங்கும்போது அவரோட திருமேனி வந்து பொன்னிற திருமேனி எப்படி ஆகுதுன்னா கருப்பா மாறுது ஒரு க்ஷணம். உடனே மாறி மறுபடியும் அவரோட பழைய கலருக்கே வருது, கோல்டன் ஃபார்ம்ல. அப்போ என்னன்னா அவங்க பாவத்தை எடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவங்கள பக்தர்களா உடனே மாத்திடுறாரு. அப்போ அவங்க கையெடுத்து கும்பிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் பகவானோட சேவையில தொண்டுல முழுக்க முழுக்க அவங்க ஈடுபட்டுறாங்க அதுக்கப்புறம். சோ பிரபுபாதரும் அதுதான் பண்ணாரு. அமெரிக்கா போய் எல்லா ஹிப்பீஸ் அவங்களுக்கெல்லாம் என்னன்னா ட்ரக்ஸ்லயே தான் இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்குது, அதுதான் ஸ்பிரிச்சுவல், அதுதான் ஆன்மீகம்ங்கிற தவறான ஒரு மாயையில இருந்தாங்க. அவங்களுக்கு போய் அவங்க இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க ரெகுலரா. மாமிசம், தகாத பாலுறவு, போதை வஸ்துக்கள், அதுக்கப்புறம் சூதாட்டம்ங்கிறது 4 விஷயங்கள் தான் அவங்க ஸ்பிரிச்சுவலைஸ்டுன்னு நினைச்சிட்டு அது ரெவல்யூஷனரி, நான் வந்து சாதாரணமான சமுதாயத்துல இருக்க மாட்டேன், மத்தவங்கள மாதிரி நான் 9 to 5 ஜாப் பண்ணிட்டு குழந்தை குட்டி நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த டென்ஷன் இல்லாம நான் ஆன்மீகத்துக்கு போறேன், இதுதான் ஆன்மீகம்னு தவறான எண்ணத்துல இந்த 4 விஷயங்களையும் யாரு கூட வேணாலும் யாரு வேணாலும் போய்க்கலாம். தண்ணி ட்ரங்க், ஆல்கஹால் ட்ரங்கர்ஸா இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா தமகுணத்துல இருக்கிறவங்க. இவரு பிரபுபாதர் போய் அங்க தங்குற இடம் இப்படிதான் இருந்தது. அப்போ அவங்களுக்கு பக்தியை கொடுத்தாரு. சோ அவரு விட்டு வெறுத்து போய் இவங்கெல்லாம் ஆல்ரெடி மாயையில இருக்காங்க, நான் வந்து சுத்தமா ஒரு ஆச்சாரியர், நான் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வரல. கிருஷ்ணர் சொன்னதை கூட பிரபுபாதர் கேட்கல. அதுதான் தூய பக்தர்கள், பெரிய பக்தர்கள், ஆச்சாரியர்களுக்கு உள்ள கருணை இதுதான். பகவானை விட ஆச்சாரியர்கள் கருணை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றது இல்லையா? சோ நம்ம வந்து ஒருத்தங்க வந்து மாயையில இருந்தாங்கன்னா அவங்கள போய் அஜிடேட் பண்ணாதீங்க, அவங்கள போய் உடனே எல்லாத்தையும் துறவரம் எடுத்துக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவங்களை கிராஜுவலா அவங்களை தூய்மைப்படுத்தணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, ஹரிகதை கேளுங்கன்னு அந்தந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கால பாத்திரம் என்ன டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி காலக்ஷேத்திர பாத்திரம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ம எல்லா இடத்துலயும் இதே ஃபார்முலா ஒர்க் ஆகுமானா கிடையாது. சில பேர்த்துக்கு வந்து சாண்டிங் பிடிக்காது, அப்ப அவங்களுக்கு முதல்ல பிரசாதத்தை கொடுக்கணும். அப்பதான் அவங்க அந்த பிரசாதத்து மூலியமா அவங்க தூய்மை அடைவாங்க. ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஞானிகளுக்கு வந்து அந்த டிசையர் இல்லாம இருக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த ஆசைகள் இல்லாம ஹார்ட் வந்து அந்த இதயம் வந்து தூய்மையா இருக்கணும்னு. அந்த இதய தூய்மை வர்றதுக்கே ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? உடனே இதய தூய்மை வந்துருமா? கிடையாது. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போகணும் அப்படிங்கறதான். இப்ப கர்மயோகாலேயே நம்ம வந்து உடனே கர்மயோகாவ வர்றது கிடையாது. கர்ம காண்டா ஆசையோட ஒரு பலனை நோக்கி நீ வேலை செய்யற, செயல்களை செய்யற, கடமையை செய்யற, கர்ம காண்டா பண்ணு. சகாம கர்ம யோகா அந்த பலன்களை நான் அனுபவிக்கணும்
அப்படின்னு சொல்லி அந்த இது பண்றது, அந்த பலன்களை அனுபவிக்கணுங்கிறது மட்டும் இல்ல, பலன்கள் மேல ஒரு ரொம்ப பற்றுதலோட அதை பண்றது. அப்ப அவங்க கிராஜுவலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரஜகுணத்துல இருந்து தமகுணத்துக்கு வருவாங்க. அப்போ சரி, நீ எல்லாம் உன்னோட பலன்கள் இப்ப 100% உனக்கு பலன்கள் இருக்கு, 100 rupees வாங்குற ஒரு மணி நேரத்துக்கு நீ 100 ரூபாய் வாங்குறன்னா, நீ 100 ரூபாயும் நீ பகவானுக்கு கொடுக்க வேண்டாம், அதுல ஒரு பகுதி எடுத்து நீ கொடு. அப்படின்னு பண்ணும்போது பகவானுக்கு நம்ம எதை அர்ப்பணம் பண்றோமோ, எத்தாமாம் பிரபத்தியந்தே தாம்சதைவ பஜாமியகம், நம்ம எந்த அளவுக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு திருப்பி கொடுப்பாரு. அதுதான் அன்பு பரிமாற்றம், ரெசிப்ரோகேஷன் அங்க இருக்கு. அப்ப நம்ம அந்த சகாம கர்ம யோகால சரி, நீ உனக்கு கர்ம பலத்து மேல உனக்கு பற்றுதல் இருக்கு, சரி இருந்துட்டு போகுது, அந்த வர்ற அந்த கர்ம பலத்துல ஒரு பங்கு பகவானுக்கு கொடு. அப்போ அந்த அப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து நம்ம பக்தி ஞானத்தை கொடுக்கறது. அப்போ அவங்க அது அந்த ஆன்மீகத்துல உன்னத நிலையை நோக்கி அவங்க பயணம் பண்ணும்போது அப்படியே அட்வான்ஸ் ஆயிட்டே வருவாங்க. அடுத்த கட்ட நிலை தான் நிஷ்காம கர்ம யோகம். மொத்தமா அந்த பலன்களே வேண்டாம், அந்த பலன்கள் எதுவா இருந்தாலும் பகவானுக்காகத்தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றது. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம டிட்டாச் ஆகிறது, அதுதான் வந்து நிஷ்காம கர்ம யோகா. அது வரைக்கும் தான் நம்ம இப்ப பாக்குறோம் நிஷ்காம கர்ம யோகா. அடுத்தது வந்து நம்ம அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போவோம். 30th ஸ்லோகால இருந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ 30th ஸ்லோகா கிருஷ்ணாக்காக நம்ம எது செஞ்சாலும் செயல் வந்து கிருஷ்ணாக்காக செய்யறது. அப்புறம் அந்த பலன் வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் அண்ட் நாட் ஃபாலோயிங் இஸ் ஆர்டர். அப்ப அந்த பலன்கள் வந்து அவரோட உபதேசப்படி நடந்தா என்ன மாதிரி கிடைக்கும் பலன்கள், நடக்காட்டி என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் நாளைக்கு. So Vansha Kalpatrubhashya Kripa Sindhubhyevacha Paditanam Pavnebhyo Vaishnavebhyo Namo Namaha. Srila Prabhupada ki jai, Srimad Bhagavad Gita ki jai. Hare Krishna. இதெல்லாம் கேள்விகள் இருக்குங்களா?